ஒரே ஒரு நைட்ல எல்லா சர்வர்ல என்ன பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே அவன் பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏய் எனக்கேலண்டா கொன்றுடுவேன். பாவியில கூட வரட்டிலாம். ஒத்த ஆளே வரட்ட முடியாது. பிடிக்கிறது வரட்டிலாம். என்னடா இது? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? காலையில யாரும் வீட்ல இருக்க. வெல்கம் டு டிசைன் ஃபாரஸ்ட். நான் உங்க டிசைனர் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தயவு செஞ்சு இது தெரியாம இனிமே இன்ஸ்டாகிராம் லேப்டாப்ல இல்லை வேற ஏதோ டிவைஸ்லயும் யூஸ் பண்ணாதீங்க உங்க டிவைஸை தவிர்த்து. ஏன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிடுச்சு. ஹேக் ஆன 6 மணி நேரம் கழித்து தான் எனக்கே அது ஹேக் ஆகிவிட்டது என்று தெரியும். ஆகஸ்ட் மாதம் ஏதோ ஒரு நைட்டு, அன்னைக்கு 2 மணி இருக்கும். அன்னைக்கு 2 மணிக்கு என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்டார். மச்சான் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஹேக் ஆகிவிட்டது என்று. எனக்கு தலைப்பு செய்தி மாதிரி காலையில் தான் தெரியும். ஏன்னா நான் நைட்டு தூங்கிட்டேன். பார்க்கலாம் இப்போதான் என்ச்சு. அப்படியா? அது என்ன பண்ணுறேன்? அப்புறம் காலையில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் மேக்கு. என்னடா இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறது, நண்பா உன் டிஸ்கார்டு ஹேக் ஆயிடுச்சு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கே. சரி இன்ஸ்டாகிராம் தான் இப்படி லாகின் பண்ண முடியல. சரி டிஸ்கார்டில் என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். டிஸ்கார்டு உள்ள போனால் டிஸ்கார்டில் ஃபுல்லாக என் பேரில் வேற ஏதோ லிங்க் போட்டுக்கிருக்காங்க. எல்லா சர்வரில் என்னை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ல நானே சர்வர் விட்டா எல்லா சர்வரையும் விட்டு வெளியே வந்து என் சர்வரை என் ஃப்ரெண்டு கிட்ட மாற்றி விட்டு வெளியே வந்து என் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். அவன் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்க மாட்டானா? டிக்டாக் பண்றோம் நல்லா இருக்க மாட்டானா? தம்பி நல்லாவே இருக்க மாட்டான். ஹேக்கரோட பிளானே என்னை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் முன்னாடியே நடந்த மாதிரி தெரியல. அன்னைக்கு நைட்டு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போயிருந்தேன். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளே போகும்போது எல்லா வெப்சைட்லேயும் கேட்பாங்க குக்கீஸ் வேணுமா அப்படின்னு கேட்டு. குக்கினா நீங்கள் நினைக்கிற மாதிரி டார்க் ஃபேண்டசி அந்த குக்கி இல்லை. இது டேட்டா குக்கி. டேட்டா குக்கி என்ன ஆகும்னா, நம்ம டேட்டாவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அந்த செஷனில் லாகின் பண்ணோடனே நம்ம டேட்டாவெல்லாம் கொஞ்சம் குக்கீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அதான் குக்கீஸ். அது நீங்கள் எசென்சியல் குக்கீஸ் அவன் கொஞ்சம் தருவான், நீங்கள் கொஞ்சம் தரணும். அந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த சர்வரில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த டேட்டா இருக்கும். அப்படியே அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த செஷன் எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த செஷன் முடிகிற வரைக்கும் அந்த குக்கீஸ்லாம் அங்கேயே இருக்கும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கூகுளில். அந்த ஆப்ஷன் அன்னைக்கு நேரம் பார்த்து எனக்கு அன்னைக்கு தான் கொடுத்தாங்க போல். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரத்தில் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ உனக்கு நடந்ததே நடந்துட்டு அண்ணாச்சி ஆடை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன் அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு ஆஃபரில் இருந்துச்சு ப்ராடக்ட்டு. அதனால சரி வாங்கிடலாம். $0 இருந்துச்சு ஃப்ரீ. வெப்சைட்டில் இருக்கிறதா ஒருத்தன் சொன்னான்னு அங்கே போய் கேட்டுட்டு அவன்கிட்ட சொல்லி போயிட்டேன். வெப்சைட்குள்ளே போய் அக்செப்ட் ஆல் குக்கீஸ் கொடுத்துட்டேன். அவனும் பார்த்துட்டான், நானும் பேசி வாங்கிட்டு இருக்கோம். 3ஆவதாக உள்ள ஒருத்தன் வந்தான். அங்கே தான் முடிஞ்சு வச்சு அதுவும் பார்த்தோம். அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3ன்னு வருது. 3வது ஒருத்தன் இருப்பானே குக்கீஸ் அக்செப்ட் பண்ணி என்ஹான்ஸ்டு ப்ரௌசிங்கில் இல்லாதனால 3ஆவது ஒருத்தன் வந்துட்டான். அங்கே லாக்கும் இல்லை அந்த வெப்சைட்டில். அதை நான் மறந்துட்டேன். எப்பயுமே பூட்டு போட்ட வெப்சைட்டை பார்க்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. இனிமேல் வர ஜென்ரேஷனுக்குலாம் இப்படி தான் சொல்லணும். பூட்டு போட்ட வெப்சைட்டை பார்த்து கற்றுக்கப்பா எதனால பண்ணிட்டு. HTTPS வெப்சைட்ஸ் எல்லாமே லாக் இருக்கும். லாக்டு ப்ரொஃபைல்ஸ்னால் அவங்க ப்ரொடெக்ஷன் அவங்களே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட் அன்சேஃப் வெப்சைட்டுன்னு முதவே காமிச்சிடும். அட்வான்ஸ்டுன்னு சொன்னால் தான் நீங்கள் அது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது, வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு குக்கீஸை வேறு அக்செப்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். எசென்சியல் குக்கீஸ் தான் நான் எப்பயும் அக்செப்ட் பண்ணுவேன். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேகத்தில் அக்செப்ட் ஆள் கொடுத்துட்டேன். அதாவது நம்ம இந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஒரு படத்தை தேடிக்கிட்டு இருப்போம்ல, டக்குன்னு எது வந்தாலும் அக்செப்ட் கொடுக்குறது, அப்ளை கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்குற ஒரு கொடுத்து தொலைஞ்சிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நைட்டே போட்டான். அப்ப வந்தான் தலைவர். அவன் வந்தா தூக்குனா ரிப்பீட், வந்தா Facebook தூக்குனா ரிப்பீட், வந்தா டிஸ்கார்ட தூக்குனா ரிப்பீட், இன்னைக்கு வருவா யூடியூப் சேனல் தூக்குனா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. இந்த மாதிரி என்னோட 4 சோசியல் மீடியா லைஃபையும் தரமட்டமாக்கிட்டான் ஒரே ஒரு நைட்ல. முடியலடா, முடியல அப்படின்ற முடியல, எரிச்சலா இருக்கு, எங்க இருந்துதான் வரீங்க அப்படின்னு, எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா பண்ணாடா, நல்லா உட்காந்து போனை நோண்டிக்கு இருந்த
திடீர்னு விசால் மாதிரி சாமி கும்பிட்டு நான் கையை கடிக்கிற என்னங்க அப்புறம் சும்மா கடுப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண அவன்? இவன் பண்ணலங்க, போன்ல. ஏன் ரேன் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, அது முடிஞ்சிருச்சு, என்னால முடியல தலைவரே அதுல வந்து ஆக்சுவலா நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்கை காப்பாத்திட்டேன், டிஸ்கார்டை காப்பாத்திட்டேன், அதுக்கப்புறம் யூடியூப் சேனலே காப்பாத்திட்டேன். இன்ஸ்டாகிராம் மட்டும் என்னால காப்பாற்ற முடியல. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணல அன்னைக்கு. அந்த அக்கௌண்ட் காணாமல் போகிறதுக்கு மெயினான காரியம் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து 1 லட்சம் ரீச்சில் இருந்துச்சு, 100K ரீச்சில் இருந்துச்சு. ரீச் நாட் ஃபாலோவர்ஸ், ரீச் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் கீழே 100Kன்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு செஷன் ஹேக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மக்களே. அது என்னன்னா, உங்களோட குக்கீஸ்லாம் ஒரு ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொன்னேன்ல, ஒரு குக்கீஸ்னு ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த டேட்டாவை ஈஸியாக பேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கூகுளில் இருக்குது. அது போக நீங்கள் தனியாக வேணுன்னா எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம், வாங்கி போட்டுக்கலாம், இல்லை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவுட்டர் சோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் மூலியமா என்ன ஆகும்னா, உங்கள் குக்கீஸை நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் நண்பர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிஸ்டம் ஒரு 2 செகண்ட் வாங்கி நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் 1 MB தான் இருக்கும் எக்ஸ்டென்ஷன், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் போய் அதே இன்ஸ்டென்ஷன் மூலியமாக இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட அக்கௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஹேக்கிங் முடிஞ்சது, சிம்பிள். ஸோ இதான் செஷன் ஹேக்கிங் கான்செப்ட். இது வந்து ப்ராக்டிக்கலாக வேணா நான் இன்னொரு வீடியோவில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகும் 100%. இதுதான் எனக்கு நடந்துச்சு. இவன் இன்ஸ்டாகிராம் தூக்கினோடனே எனக்கு தூக்குனதுக்கு அப்பயே மெசேஜ் வந்துருச்சு. 2:30 எனக்கு மெசேஜ் வந்துச்சு. பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2:30 உட்காந்துருக்காங்க ஆன்லைனில். 2:30 தூக்குனோடனே போஸ்ட் போட்டிருக்கான் போல, தூக்குனோடனே போஸ்ட் இறக்கியிருக்கான். போஸ்ட் இறக்குன 10 நிமிஷம் எனக்கு மெசேஜ் வந்துருக்கு ஃபோனில். என் ஃப்ரெண்டு அதில் இருந்துருச்சு. ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை, அப்போ வந்து ரெட்மி தான் யூஸ் பண்ணுறது, இந்த ஃபோன் கூட கிடையாது, ரெட்மி ஃபோன். அதில் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணால் அது ஓப்பன் ஆகிருக்கே 5 நிமிஷம் ஆகும். சார்ஜ் போட்டு போயிடுவேன். அந்த சார்ஜ் ஆகணும் 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து குளிச்சு சாப்பிட்டுலாம் வந்து உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஹேக்குன்றாங்க, டிஸ்கார்ட் ஹேக்குன்றாங்க, ஃபேஸ்புக் ஹேக்குன்றாங்க, யூடியூப் சேனல் ஹேக்குன்றாங்க. எனக்கு ஒன்று குழப்பமா இருக்கியா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி என்ன தப்புனா, ஒரே ஒரு தப்பு இந்த என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங்கை ஆன் பண்ணாமல் விட்டது. 2வது தப்பு குக்கீஸ் அக்செப்ட் பண்ணது. 3வது தப்பு 2 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்புறதுக்குள்ள அந்த நண்பர் ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல ஓட்டா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ திரும்ப வர்றதுக்கான ஒரு முயற்சி. இன்னுமே அந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ வரும்போது இருந்துச்சுன்னா அந்த ஐடியை நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஐடியை போய் தயவு செஞ்சு எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிங்க. ஏன்னா என் ஃபோட்டோவை போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரேடிங்னாலே என்னன்னு தெரியாது. தேடி பூச்சி அதாவது அப்பாவது பதில் சொல்லுவான், எனக்கு கேள்வியே தெரியாது. ஸோ தட்ஸ் இட் ஆல். அதனால நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுங்க. முக்கியமாக என்ன கூகுளில் அப்டேட் விட்டாலும் வந்து ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணி வைங்க. எல்லா ப்ரொடெக்ஷனையும் எனேபிள் வைங்க. நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ப்ரோ நான் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. என்னை ஹேக் பண்ணதே பிரேவ் ப்ரௌசரில் இருந்து தான். அதனால தான் சொல்கிறேன், என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுங்க, சேஃபாக இருங்க மக்களே. தட்ஸ் இட், பை பாய். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானு.